கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று செய்திக்காக சங்கீதத்தின் புஸ்தகம் 126 அதிகாரம் அதில் 6 வசனத்தை நம்ம ஒருவர் வாசிங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன், அள்ளி தூவும் விதைகளை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருகிறான். எல்லாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுவதற்காக அப்படியே கண்ணை மூடி சோத்திரம் பண்ணுங்க பாப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே, விலையேறப்பட்ட சந்ததி, விலையேறப்பட்ட வார்த்தை, விலையேறப்பட்ட வித்து என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொடுக்க நீர் எங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற யாவரும் விலையேறப்பட்ட சந்ததிகளாக தேவன் அவளை மாற்றுவீரார். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஸ்ரீயின் வித்து அப்படின்ட்டு ஒரு வாரம் நம்ம தியானித்தோம். ஸ்ரீயின் வித்து எதற்காகன்னா, இயேசு தன்னை போல மாற்றுவதற்காக ஸ்ரீயின் வித்தாக, ஸ்ரீயின் சந்ததியாக இந்த உலகத்தில் அவர் வந்தார். ரெண்டாவதாக அவர் பரிசுத்த வித்து அல்லது பரிசுத்த சந்ததி என்று 2வது வாரத்தில் தியானித்தோம். அவரை போல நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பரிசுத்த வித்தாக உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக ராஜரீக வித்து, ராஜரீக சந்ததியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நம்மையும் அவரை போல ராஜாக்களாக மாற்றுவதற்காக அந்த ஸ்தானத்தில் இயேசு வந்தார். முந்தின வாரத்தில் நான் என்ன தியானித்தோன்னா, அவர் தேவ பக்தி உள்ள வித்தாக, தேவ பக்தி உள்ள சந்ததியாக வந்தார். எதற்கு என்றால், நீங்களும் நானும் தேவ பக்தி உள்ள சந்ததிகளாக இருப்பதற்காக, தேவ பக்தியுடைய வைராக்கியம் உள்ளவளாய் வாழ்வதற்காக அவர் தேவ பக்தியின் சந்ததியாக இந்த பூமியை தன்னை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் வாசி பார்த்திங்கன்னா, இந்த அள்ளி தூவும் விதைகளை சுமந்து செல்கிறவன். இன்னொரு வேதாகமத்தில், ஆங்கில வேதங்களை பார்த்திங்கன்னா, அது விலையேற பெற்ற வித்து என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு விலையேற பெற்ற வித்தாக இருக்கிறார். விலையேறப்பெற்ற சந்ததியாக இந்த உலகத்தில் வந்தார். விலையேறப்பெற்ற வார்த்தையாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அவரை போல விலையேற்ற பெற்ற ஒரு தேவனை நம்ம பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஒரு ஒப்பானவர் யார்? ஆக அவர் விலையேற பெற்ற ஒரு வித்தாக, சந்ததியாக இந்த உலகத்தில் இயேசு உலகத்தில் வந்தார். நம்முடைய அந்திய நாட்களில் எத்தனையோ தேவர்களை நாம் ஆசரித்து வந்தோம். ஆனால் அவைகளெல்லாம் கைவிடப்படும் போது, கைவிடாத விலையேற பெற்ற இயேசுவை அறிந்து கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரையும் நம்மை விட்டு விலகாத அற்புதங்களை செய்து அவரை போல நம்மை விலையேறப்பெற்ற சபையாக, விலையேறப்பெற்ற ஊழியனாக, விலையேறப்பட்ட மணவாட்டி சபையாக, ஆவிக்குரியவளாக தேவன் நம்மை மாற்றி வருகிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் விலையேறப்பெற்ற வார்த்தையாக இருந்தார். இயேசு கிறிஸ்துடைய ஜீவிதத்தை பார்த்திங்கன்னா, முதல் அவர் எப்படி இருந்தாருன்னா வார்த்தையாக இருந்தார். ஒரு அல்லேலூயா. அல்லது வசனமாக இருந்தார், அல்லது வித்து என்பது அதுதான். அவர் வார்த்தையாக இருந்தார். எங்கே வாசிக்கலாம்? யோவான் சுவிசேஷத்தில்
1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ அந்த வார்த்தையாக இருந்தார். ஃபர்ஸ்ட் அவர் வார்த்தையான ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஒரு அலை சொல்களே அல்லேலூயா. அப்ப தேவன் எங்கிருந்து வந்தார்? தேவனிடத்திலிருந்து வந்தார், பிதாவினிடத்தில் வந்தார். அவரால் அனுப்பப்பட்டு விலையேறப்பெற்ற வார்த்தையாக, விலையேறப்பெற்ற வித்தாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆக அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்தில் இருந்து வந்தவர், பிதாவின் மடியில செல்ல பிள்ளையா இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒரு அலை சொல்லலே அல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சா? ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த அனுப்பப்பட்ட வார்த்தை தேவனாய் இருந்தது. அலே சொல்லலே அல்லேலூயா. தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே வார்த்தையாய் தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டானது. சகலமும் அந்த வார்த்தையா இருக்கிற இயேசுவின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் எதுவும் உண்டாக்கப்படவில்லை. அவருக்குள்ளே அந்த வார்த்தையா இருக்கிற இயேசுக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. ஒரு அலைய சொல்லலே அல்லேலூயா. கையில் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப விலையேற பெற்ற வார்த்தையா இருந்தார். ஆதியாகமத்தில் நீங்க வாசிக்க வேண்டாம், வானத்தினுடைய அத்தனை காரியங்களும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையினால் தான் நட்சத்திரங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது, சூரியன் சிருஷ்டிக்கப்பட்டது, சந்திரன் படைக்கப்பட்டது, வானத்தில் இருக்கிற அத்தனை சுடர்களும் மேகங்களும் வானாதி வானங்களும் அந்த வார்த்தையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால, அது விலையேறப்பட்ட வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. அலே சொன்னே அல்லேலூயா. அதுதான் இயேசு விலையேறப்பட்ட வித்தாக, விலையேறப்பட்ட வார்த்தையாக இருக்கிறார். பூமிக்குரியவளை நாம் பார்க்கிறோம். மனுஷனை தவிர மனிதனை கையினால சிருஷ்டித்தார். மற்றபடி மிருகமானாலும் மரங்களானாலும் மலர்களானாலும் பறவைகளானாலும் வெட்டாந்தரையானாலும் சமுத்திரங்களானாலும் மச்சங்களானாலும் எல்லாமே அந்த விலையேறப்பட்ட வார்த்தையினாலே தேவன் சிருஷ்டித்தார். சொன்னங்களே அல்லேலூயா. கையில் சொன்னங்களே அல்லேலூயா. ஆக அவர் விலையேற பெற்றவர். சில நேரங்கள் நம்ம இக்கட்டான சூழ்நிலை இருப்போம். அப்புறம் ஒரு வார்த்தை தருவார். அந்த வார்த்தை வைத்தே ஜீவ காலம் எல்லாம் நம்ம வாழ முடியும். அலே சொல்லுங்களே அல்லேலூயா. சொல்லுவாங்க, நான் இப்படி இருந்தேன், ஆனால் கத்தெடுத்துன்னு ஒரு வார்த்தை வந்ததுங்க, அது எனக்கு போதும். ஏன்னா அது விலையேற பெற்ற வார்த்தை. அதே போல் அந்த தேவனாய் கத்த தான் மாத்திரம் விலையேற பெற்றவர்களாக இருப்பதற்காக அல்ல, நம்மையும் விலையேற பெற்ற சந்ததிகளாக, விலையேறப்பெற்ற வித்தாக தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த வார்த்தையினாலே தேவன் நம்மை உருவாக்குகிறார். அலே சொன்னலே அல்லேலூயா. வார்த்தை தான் நம்மை உருவாக்கி கொண்டு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்பார். எது நம்மை உருவாக்குகிறது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய விலையேற பெற்ற வித்து நம்மை உருவாக்கி அவரை போல நாம் விலையேற பெற்றவர்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார். அல்லே சொல்லலே அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை எப்படி ஆகுது அப்படின்னா, அதே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, இப்போ அந்த வார்த்தை எப்படி வந்துச்சாமா? மாம்சமானார். அல்லே சொல்லலே அல்லேலூயா. அந்த தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, ஆதியில இருந்த வார்த்தை, தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை நம்மையும் அவரை போல மாற்றுவதற்கு அவர் மாம்சமானார்.
மானிட சரீரத்தை அவதாரம் எடுத்து மரியாள் வயிற்றில் வித்தாக பிறந்தவர் மனித சாயலாக அந்த மாம்ச ரூபத்தை அவர் எடுத்தார். ஒரு அலை சொல்லலையா? நம்மை போல இந்த உலகத்தில் 33 வருடங்கள் நம்முடைய இந்த ரத்தம் நமக்குள்ள இருக்கிற ரத்தம், நமக்குள்ள இருக்கிற மாம்சத்துடையவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாருன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நல்ல கவனிக்க, கிருபையினாலும் அந்த வார்த்தை இப்போ சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு அலைய சொல்லலே அல்லையா? இப்போ அந்த வார்த்தை எப்படி வருது? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால நிறைந்தவராய் அதே மாம்சமுள்ள சரீரமாய் இருக்கிற நமக்குள்ள அந்த வார்த்தையாக இயேசு, மாம்சமாய் இருக்கிற இயேசு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஜீவிதத்தில் நிறைந்தவராய் இருக்கிறார். அலே சொல்லலையா? எதற்காகன்னா அவரை போல நாம் விலையேறப்பட்ட சந்ததியாக, விலையேறப்பட்ட வித்தாக மாற்றுவதற்காக நமக்குள்ளாக அந்த கிரிகளை தேவன் செய்கிறார். அலே சொன்னலையா? இந்த வாசிங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். ஒரு அலை சொல்லலையா? அவருடைய மகிமை கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. மகிமையாக அந்த மகிமை பிதாவாகிய தேவனுடைய அந்த குமாரனுக்கு ஏற்ற அந்த மகிமையாக இருந்தது. ஒரு அலைய சொல்லலே இல்லையா? இல்லையா? சங்கீத சொன்ன, நான் ஆலயத்தில் வரும்போது தேவ மகிமையாக என்ன செய்த உணர்ந்தேன். அப்போ அந்த மகிமையை பார்க்கிறவர்கள், அது யாருடைய மகிமை? ஒரே பேராகனுடைய இயேசு கிறிஸ்துடைய மகிமையை நம்ம இருதயத்தில் உணர்ந்தவர்கள், அந்த சபையில் அந்த மகிமையை காண்கிறவர்கள். மகிமையை பார்க்காதவர்களை சொல்ல முடியாது, அந்த மகிமை பெற்று அனுபவிக்க முடியாத சொல்ல முடியாது. அந்த ஒரே பேரானுடைய மகிமை கண்ட தேவ ஜனங்கள் அவரை போல விலையேற பெற்றவர்களாக மாறும். சொல்லலையா? நீங்கள் என்ன நினைக்கிறேன்? நாங்கள் சாதாரணமானவன். உலகத்தில் கோடீஸ்வரனும் இருப்பான், நடுத்தர மக்களும் இருப்பாங்க, ஏழைகளும் இருப்பாங்க. இந்த சபையில் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் நமக்குள்ள சில வித்தியாசங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் அவன் ஏழையானாலும், நடுத்தர பிள்ளைகளானாலும், அவன் கோடீஸ்வரானாலும் தேவனுடைய பார்வையில் அவர்கள் விலையேற பெற்றவர்கள். அல்ல சொல்லலையா? தேவா, நான் எதனால் நான் விசேஷித்தவன், நீ என்னோட இருப்பதினால வருவதினால. அப்போ இந்த பாடல், தேவா நான் எதனால் விலையேற பெற்றவன், நீ தேவன் என்னோடு இருப்பதினால, என்னோடு வருவதினால. அல்ல சொல்லலையா? ஆக நீங்கள் நம்ம அற்பமாய் எண்ணக்கூடாது. நான் யார்? விலையேற பெற்றவன். நான் யார்? விலையேற பெற்றவன், ஆவிக்குரியவன். அப்படிங்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக, வார்த்தைக்குள்ளாக, வசனத்திற்குள்ளாக, கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்த ஜனங்களாக இருக்கும்போது, நீங்களும் நானும் அந்த உலகத்தில் ஆண்டுடைய மனுஷனுடைய பார்வையில் இதுவாக இருக்கலாம், பரிகாசமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். அல்ல சொல்லலையா? ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வானம் ஒழிந்துடும், நம்ம கூட பாடணும், பூமியும் ஒழிந்து போயிடும். ஆனால் இந்த வார்த்தை ஒருவரால் அழிக்க முடியாது. இந்த வார்த்தைகள் அழிந்து போகிற இயேசு என்கிற வார்த்தை, அது ஒரு நாளும் அழியாத வார்த்தை. அதுதான் அது விலையேற பெற்ற வார்த்தை. வேதாகமத்தில் ஒரு எழுத்தினுடைய உறுப்புகளை அதை ஒழிப்பது சாதாரண காரியம் அல்ல. அதை பார்க்கணும், வானத்தையும் பூமியும் நம்ம ஒழிச்சிடலாம். தேவனுடைய ஒரு எழுத்தில் இருக்கிற ஒரு சைனுடைய கமானாலும் புள்ளியானாலும், அதை சுழியானாலும் எதுவானாலும்
அவருடைய வார்த்தைகளை அழிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவரே வார்த்தையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது விலையேறப்பட்ட வார்த்தை. அதை நம்மை விலையேறப்பட்ட சந்ததியாக மாற்றுகிற வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை கூட நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போம். வானம் பூமி என்று சொல்ற நாம் பார்க்கிற வானம் ஒழிந்து போயிடும். வான பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஒளிந்து போவதில்லை. ஒரு அலை சொல்லலேலுயா. அந்த வார்த்தை பாருங்க, எத்தனையோ பேர் வேதாங்கமத்தை எரித்தார்கள், சபையை பாழாக்கினார்கள். அவங்க எந்த அளவுக்கு பண்ணாங்களோ அந்த அளவுக்கு பெருகிட்டு தான் இருக்கு. ஒரு அலை சொல்லலேலுயா. உலகத்தில் அதிகமான அச்சிடப்படுவது கர்த்தருடைய வேதம். ஏன்னா அவரே வார்த்தையா இருக்கிறார். வானம் பூமி அழித்திடலாம், அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாத வார்த்தை. அந்த வார்த்தை அழிந்து போகாத வார்த்தை. அது என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடிய விலையேறப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை இயேசு உங்களை என்னையும் விலையேறப்பட்ட வார்த்தையாக தேவன் உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். அதில் அதே அதிகாரத்தை 21 32ஆம் வசனத்தை வாசிங்க. இவையெல்லாம் சம்பவிக்கும் முன், இவைகளெல்லாம் அந்த வருகையில் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போ, இந்த சந்ததி ஒழிந்து போகாதான். எந்த சந்ததி? விலையேறப்பட்ட சந்ததி. ஒரு அலையை சொல்லலேலுயா. வானம் பூமி அந்த உண்டாவி இருக்கிற எல்லாம் அழிந்து போனாலும் எந்த சந்ததி? தேவனுடைய சந்ததி. அது வெளியேறப்பட்ட சந்ததி. அவர்கள் ஒரு நாளும் அழிந்து போகாதபடிக்கு வருகை வரையும் வெளியேறப்பட்டவளாக எழுந்திருக்க செய்கிற அந்த எல்லாமே ஒழிந்து போனாலும் இந்த சந்ததி ஒழியாதுன்ட்டார். முதலே சொல்லலேலுயா. கரங்களை வைத்து சொல்லலேலுயா. அந்த வார்த்தை இயேசுவாக வந்தார், மாம்சமானார், நமக்குள்ளே வாசம் பண்ணார். அப்போ அவரை போல விலையேற்ற பெற்ற சந்ததியாக மாறுனா இன்னொரு காரியம் நடைபெறும். ஆண்டவர் இன்னொரு தன்னை குறித்து சொல்லும் போது கோதுமை மணிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். கோதுமை மணி என்பது விதைக்கூட உண்மை பார்த்தீங்கன்னா கோதுமைத்தை விதைப்பாங்க, அது வசனத்துக்கு ஒப்பிட்டு பேசுவாங்க. இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு கோதுமை மணிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பொதுவாக கோதுமை பற்றி நல்லா தெரியும் நமக்கு. நான் அதை விவசாயம் செய்திருக்கிறேன். 6 மாதம் அறுவடை, 1 வருஷம் அறுவடைலாம் இருக்குது. அது விளைஞ்ச உடனே இப்போல்லாம் மிஷினை விட்டு பண்ணுவாங்க. எங்கள் காலத்தில் பிளேடை வச்சு தான் குடும்பமாக போய் கூடையில் நிரப்பி சாக்கு பையில் கொண்டு வந்து அதை வீட்டு மொத்தத்தில் என்ன செய்வா. அப்போ அந்த நாட்டிலெல்லாம் அந்த மிருகச்சீமைகளை கொண்டு தான் மிதிப்பாங்களே. ஒரு கொஞ்சம் வெயில காய அந்த களத்தில் வைத்து மிதித்தா தான் கடைசி அந்த பதறலை போய் மணியாய் மாறும். ஒரு அலையா. அப்படி நாங்கள் என்ன செய்வோன்னா அந்த மிருகங்கள் இல்லைன்னால சுற்றிலும் கம்பு எடுத்து டெய்லி வெயில் அதை அடிப்போம். அப்போ அதெல்லாம் போய் கடைசியாக அந்த பதறல் அந்த மரத்தை வச்சு போகும்போது கோதுமை மணி தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. இந்த கோதுமை மணி, ஒரு கோதுமை மணியை ஒரு பாத்திரத்தில் நம்ம வைத்தால் அதிலிருந்து எதுவுமே ஒரு மாற்றம் வராது. ஒரு அலையா. ஏதாவது தன்னை போல இன்னொரு மணி அதனால் உருவாக்க முடியுமானா முடியாது. அது எத்தனை காலங்கள் இருந்தாலும் அதில் வைத்து அது பத்திரமாக தான் இருக்கும். ஆனால் அதே கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால் தன்னை போல 1000 கோதுமை மணிகளை உருவாக்க முடியும். உடலே சொல்லலேலுயா. இதே போல இயேசு நமக்காக ஜீவனை கொடுக்க அதை கோதுமை மணி போல நிலத்தில் சத்து தன்னை போல விலையேறப்பட்ட அந்த தானியமாக வித்தாக தேவை நம்மை உருவாக்குவதற்காக நம்ம பாடின என் உயிரான இயேசு ஜீவன் தந்திரே அப்படின்லாம் பாடினோமே. அந்த ஜீவனை கொடுத்து தன்னை போல
ஒரு விலையேறப்பட்ட வித்தாக தேவன் நம்மை மாற்றினார். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் சீக்கிரமாய் நீங்கள் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. ஆமா, எந்த வேலை? மரிக்கணும், பாடுபடணும், சிலுவைக்கு போகணும், நெருக்கப்படணும், துப்பப்படணும், மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுத வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அந்த மகிமைப்படுகிற நாள். வேளை வந்தது, வேலை வந்தது. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கோதுமை மணியானது சொல்றார், தன்னை சொல்றார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். தனித்திருக்கும். அப்படித்தான் இருக்கும். அது எந்த மாற்றம் கிடையாது. தனித்திருக்கும். செத்ததே அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு அலே சொல்லுகளேலூயா. அப்ப அந்த கோதுமை மணியாவது நிலத்தில் விழுந்து சாகணும். இங்க எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துடைய 33 ஊழியத்தில் எவ்வளவாய் ஆண்டவர் நம்ம பாடுபட்டார், எவ்வளவாய் நெருக்கப்பட்டார், எவ்வளவாய் நொறுக்கப்பட்டார், எத்தனை உபத்திரங்கள் நடைபெறும். அந்த கோதுமை மணியை அடிப்பதை போல, வெயில காய வைப்பதை போல, சிலுவை வரையும் செய்த அத்தனை உபத்திரங்கள் பாடுகள் நடுவில் அந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அது செத்து அவர் உயிரோடு எழுப்பும் போது தன்னை போல இன்னைக்கு உலக அளவில் எத்தனையோ கோடி ஜனங்களை விலையேற பெற்ற வித்தாக தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஒரு அலே சொல்லுகளேலூயா. சத்தமாதா சொல்லுகளேலூயா. பாடுகள் நடுவில் இயேசு கடந்து போனார். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது, ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 11ஆவது வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ நொறுக்க சித்தமானாரா. ஒரு அலே சொல்லலேலூயா. கோதுமை மணிகளை நொறுக்குவதை போல, மாவு பண்ணோன்னா மில்ல போட்டு அதை நொறுக்குவதை போல பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுகள், இந்த கோதுமை மணி ஆவதற்கு எத்தனையோ அடி வாங்கணும், எத்தனையோ மிருகங்கள் அதை மிதிக்கணும். அந்த பாடுகளை அனுபவித்தார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தமது சந்ததியை கண்டு நல்ல கவனி. எப்போ அந்த பலியாக, ஜீவ பலியாக கோதுமை மணி நிலத்தில் விழுந்த செத்த அனுபவம் இருக்கிற அப்பொழுது அவர் சந்ததியை கண்டார். ஒரு அலை சொல்லலேலூயா. அதுதாங்க விலையேறப்பட்ட சந்ததி, விலையேறப்பட்ட சபை, விலையேறப்பட்ட இயேசுவை போல உருவாக்கப்படுகிற அவருடைய மரண பாடுகள் நிமித்தமாக இயேசு நம்மை விலையேறப்பட்ட சந்ததியாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார், நீடித்த நாட்களாயிருப்பார். இயேசு நீடியாய் சொல்லுவார். அவர் நேற்றும் என்றும் என்றும் ஆதியும் அந்தமாக இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக இயேசு கிறிஸ்து. அவருக்கு முடிவு கிடையாது. அவர் நீடித்த நாட்களாக சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானதை அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு வருத்தத்தின் பலனை, அதாவது அந்த பலன் எங்க வந்துச்சு? அந்த ஜீவனை கொடுத்து 3 நாள் போனார் இல்லையா? அந்த ஆத்தும வருத்தத்தின் பலன். ஒரு அலே சொல்லலேலூயா. அந்த பாடுகளின் பலன், தேவனால நொறுக்கப்படுவதனுடைய அனுபவத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஒரு அலை சொல்லலேலூயா. எப்ப தன்னை போல ஒரு விலையேறப்பட்ட சந்ததியை தான் பட்ட கஷ்டத்திற்கும் தனக்கு உண்டான மரணத்திற்கும்
தனக்கு உண்டான எல்லா உபத்திரங்களுக்கும் பதிலாக அந்த சந்ததியை கண்டு அவர் அந்த பலனை, ஆத்துமாவுடைய வருத்தத்தினுடைய பலனை கண்டு திருப்தியாகி, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஒரு அலைச்சலையா நம்ம அப்படிதான் நீதிமன் ஆக்கி வெளியேறப்பட்ட சந்ததியாய் மாற்றினார். ஒரு கோதுமை மணியை நிலத்தில் விழுந்து சில பயிர்கள் 3 நாளில் முளைத்து வருகிறது, சிலது 5 நாள். லாசரில் 5ஆம் நாள் தான் உயிர்த்தெழுந்தான். அந்த வாலிப தம்பி ஒரே நாள் அவர் உயிர்த்தெடுத்துட்டார். தலித்தாகமே என்றால் உடனே எடுப்பினார். அந்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தான். அல்ல சொல்லுங்களேயா. அதனுடைய பலன் என்ன தெரியுங்களா? தன்னை போல வெளியேறப்பட்ட சந்ததியாகி அநேகரை மாற்றுவதற்காக தேவன் அந்த கோதுமை மணி போல நிலத்தில் விழுந்து நமக்காக செத்து அவரை போல வெளியேற பெற்றவர்களாக மாற்றினார். அலே சொல்லலையா. ஒரு கோதுமை மணி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஒரு கதிரில் 1000 கோதுமை மணிகள் இருக்கு. அது 1000 கோதுமை மணிகள் வருவதற்கான தான் ஒரு கோதுமை மணினால. அந்த கோதுமை மணி தனித்திருந்தால் எந்த பிரச்சனை கிடையாது. அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்து போனால் 1000 கோதுமை மணிகளை உருவாக்கும். அலே சொல்லலையா. இயேசு நமக்காக அப்படி உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். கேட்கிற தேவ பிள்ளை யாரானாலும் வெளியேற பெற்றவர்கள். அல்ல சொல்லலையா. சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். வெளியேறப்பட்ட அப்போஸ்தலர்களை போல, வெளியேறப்பட்ட மனவாட்டியை போல தேவன் நம்மை மாற்றுகிறார் என்றார். அவர் நமக்குள்ள அந்த வார்த்தைகள் அனுதினமும் பவுலை போல கிறிஸ்துவுக்காக செத்து ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வெளியேற பெற்றவர்களாக ஜீவிக்குவேன். அல்ல சொல்கலையா. முதல்ல தேவனுடைய வார்த்தையும் மாறினார், 2வது மாம்சமாக மாறினார், 3வது நமக்காக மரித்ததுனால நாம் இன்னைக்கு வெளியேற பெற்றுள்ளா இருக்கோம். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்னும் எதனால் அப்படின்னா 1 பேதருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற என்னவா அடுத்தது விலையேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற தேவனிடத்தில் நம்ம விசுவாசம் இருக்கணும். விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஒரு அலே சொல்லலே அல்லையா. 2வது எது நம்மை வெளியேற பெற்றதாய் மாற்றும் வார்த்தை. 2வது சிலுவையில் சிந்தின ரத்தம், குற்றம் இல்லாத, மாசு இல்லாத, பழுதற்ற, பாவம் அறியாத, வெளியேற பெற்ற அந்த இரத்தத்தினாலே தேவன் நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து மன்னித்து சுத்திகரித்து கழுவி நம்மை வெளியேற பெற்றவர்களாக தேவன் மாற்றி. அல்லே சொல்லலையா. பொண்ணும் பொருளும் நம்ம மீட்கலைங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தம் நம்மை மீட்டு கொண்டது. ஆக யார் வெளியேற பெற்றவர்கள்? தங்களை பாவங்களை முற்றிலுமாக அறிக்கை செய்து விட்டுவிட்டு இரத்தாம்பரத்தை போல பாவங்கள் சிவரேண்டு இருக்கிற அந்த பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால கடவப்பட்டது, வெளியேறப்பட்ட இரத்தத்தினால கடவப்பட்டு அந்த பாவம் மன்னிப்பு அடைந்து மனம் திரும்பின தெய்வ பிள்ளைகள் அவர்கள் வெளியேற பெற்றவர்கள். ஒரு அலை சொல்லலையா, சத்தமாக சொல்லுகலையா. இன்னும் நம்ம பாவம் செஞ்சுட்டு இருந்தானா வெளியேற பெற்றவர்களாக இருக்க முடியாது. ஆக நாமும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு என்று பிழைக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை போல அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம்
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பது எவ்வளவு உண்மையாக இருக்கிறதோ அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு அலே சொல்லுகளே அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிற எனக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார், என் பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று நாம் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த விசுவாசம் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை கழுவி அவரை போல விலையேறப்பட்ட ஜனமாக தேவன் மாற்றுவார். அலே சொல்லுங்களே அல்லேலூயா. அதுக்குதான் இயேசு விலையேறப்பட்ட வித்தாக இருந்தார், விலையேறப்பட்ட சந்ததியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தா என்று நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் 1 பேதருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகார தீர்ப்பு கொள்வோம், 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதா நல்ல கவனிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதா இருந்தும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும். தள்ளப்பட்டுச்சுன்னா பொதுவாக நல்ல கவனிங்க, யார் நம்ம தள்ளினாலும் நம்ம தெரிந்து கொள்ளவுகிற ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். நம்மை தள்ளிட்டானா கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வார். அல்லே சொல்லுங்களே அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் ஒருவனையும் புறம்பாக என்ன செய்ய மாட்டேன், தள்ள மாட்டாதவன் இதுவரையும். அப்போ அவரை தள்ளினால் தேவன் அவரை தெரிந்து கொண்டு ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். நம்மளை சொல்றாரு, ஜீவனுள்ள கல்லாகிய சேர்ந்தவளாகிய அவரிடத்தில் ஜீவனுள்ள கற்களை போல, ஜீவன் அவரை போலவே ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகியும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. சொல்லலே அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறார். எல்லாருனால் சொந்த ஜனத்தினாலே தள்ளப்பட்ட கல்லத்தை இந்த நாள் வரை இஸ்ரவேல் ஜனங்கள், அதனாலதான் புறஜாதிகளாக நமக்கு ஒட்டப்பட்ட ஒலிவ மரத்தை போல நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை இந்த நாள் வரை கிருபை செய்கிறார். அல்லே சொல்லுங்களே அல்லேலூயா. ஆனால் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள கல்லாகிய மாளிகையாக, பண்ணையாக, வீடாக, சபையாக அவரோடு சேர்ந்து கட்டப்பட்ட நீங்களும் ஜீவனுள்ள கல்லாக சீயோனிலே வைத்திருக்கிற மூளைக்கல்லை போல அவர் விலையேற பெற்ற ஒரு கல்லாக, அது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவரை போல விலையேற பெற்றவர்களாக மாறுவதற்காக தேவன் நமக்கு விலையேற பெற்ற கல்லாய் மாறினார். அல்லேலூயா. அதான் பேதரை பார்த்துட்டு கல்லுன்னாரு, பாறைன்னாரு. சொல்றாரு, இந்த கல்லின் மேலே ஏன் சபையை கட்டுவேன். ஒரு அல்லேலூயா. பாதாளத்தில் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. நான் பரலோகத்தில் இருக்க திறவு கோலை நான் உனக்கு தந்தேன், நீ கட்டவும் முடியும் கட்ட வைக்க முடியும். ஒரு அல்லேலூயா. ஆக இந்த கல் என்பது இயேசுவின் மேல கட்டப்பட்டவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஜீவனுள்ள கற்களை போல அதை விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து கல்லாகி அவரை விசுவாசித்து சபைகளிலே நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்களாய் அவரை போல விலையேற பெற்ற கற்களாய் சபையாய், மாளிகையாய், பண்ணையாய், தேவனுடைய ஆலயமாய் இசைந்து கட்டி வரும்போது
அவரை போல விலையேற பெற்ற வித்தாக மாறும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு தான் போன வாரம் சபை வைராக்கியம் தேவை. நீங்கள் இந்த வாழை மரத்தை நீங்கள் முதலாவது ஒரு தையத்தான் நடுவாங்க, அது வளர்ந்து வரும். வளர்ந்து வந்த பின்னாடி தன்னை சுற்றிலும் அதே போல் வாழைக்கண்ணை நம்ம பார்க்கலாம். முதலே சொல்லலேலுயா. அது நாளடைவு வளர்ந்து 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 அதை போல கொலைகளை கொடுப்பதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதே போல் அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாருன்னா, வெளியேற பெற்ற வித்தாக வந்தாருன்னா, நாமும் அவரை போல வளர்ந்து 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 முடிவில் வெளியேற பெற்ற ஒரு ஆவிக்குரியவளாக மாறுவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வெளியேற பெற்ற வித்தாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அலே சொல்லலேலுயா. சத்தமாக சொல்லுகலேலுயா. அப்போ நீங்களும் நானும் வெளியேறப்பட்ட வார்த்தை ஒரு பக்கம், வெளியேறப்பட்ட ரத்தம் ஒரு பக்கம், நம்மக்கிட்ட இயேசுவின் ரத்தம் வெளியேறப்பட்ட கல்லாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை வெளியேற பெற்றதாக தேவன் மாற்றி வருகிறார். அலே சொல்லுகலேலுயா. இந்த வெளியேற பெற்றவர்களுக்கு பரலோகத்தில் வெளியேற பெற்ற பொற்தலங்களும் 12 வகையான முத்துக்களினாலும் வைரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்ட வெளியேறப்பட்ட இடத்துக்கு செல்வதற்காக இந்த பூமியில் நம்மை வெளியேற பெற்றவளாக தேவன் மாற்றுகிறார். வெளியேறப்பட்ட ரத்தம் என்ற எத்தனையோ பாடல் நம்ம பாடணும். இன்னொரு வசனத்து கூட நீங்கள் சீக்கிரமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். வெளியேறப்பட்ட கல் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமே அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டார். இது ஆங்கில வேதாங்கமத்தில் பார்க்கும்போது வெளியேறப்பட்ட தேவ ஆலோசனை. ஒரு சொல்லலேலுயா. ஒரு ஆலோசனையிலும் ஆச்சரியமானது. அப்போ நம்ம வெளியேறப்பட்டவளாக இருக்கணும்னா தேவ ஆலோசனையின்படி நடக்கணும், தேவ ஆலோசனையின்படி நம்ம ஜீவிக்கணும். தேவ ஆலோசனையின்படியாக தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒரு சொல்லலேலுயா. அப்போ தான் அது யாருடைய ஆலோசனை? மனிதனுடைய ஆலோசனை கிடையாது. அநேக ஞானஸ்நானம் மனிதனுடைய ஆலோசனை, இது தேவ ஆலோசனை. அவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா அவர்கள் வெளியேற பெற்றவர்களாக அவர்கள் மாற முடியாது. ஆக என்றைக்குமே நிற்கக்கூடிய தேவ ஆலோசனையின்படி, அவர் யோசனையிலே பெரியவர் வல்லவர் என்கிற வாக்கின்படி இந்த சத்தியத்திற்குள்ளாக இந்த கிருபையும் வசனம் சத்தியமாக நிறைந்திருக்கிறாய் நம்ம ஜீவிதத்தில். இந்த ஆவிக்குரிய சத்தியத்தின்படி இரத்தத்தினால் கடவப்பட்ட தேவ பிள்ளைகள் மனம் திரும்பி இந்த மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவரை போல வெளியேற பெற்றவர்களாக இருக்க முடியும். அல்லே சொல்லுங்களேலுயா. இயேசு கிறிஸ்து 30வது வயதில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கும்படி கலீலியாவிலிருந்து யோர்தானுக்கு 3 நாள் நடந்து தன்னால் சிருஷ்டித்த யோவான் இடத்துல சானகன் இடத்துல தாழ்த்தி ஞானஸ்நானம் எடுத்தார். அல்லே சொல்லுங்களேலுயா. ஆக அவரை போல நாம் இருந்தால் தான் வெளியேறப்பட்ட சந்ததியாக நாம் இருக்க முடியும். ஆனால் அநேகர் அந்த ஆலோசனை கேட்கல, நெல்லாசனை கேட்கறது இல்லை. அகித்தோப்பனுடைய ஆலோசனை மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. முதியோர்களுடைய ஆவிக்குரிய ஆலோசனை யாரும் கேட்கறதில்ல. ஆக இந்த வெளியேறப்பட்ட ஆலோசனையின்படி நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லே சொல்லுங்களேலுயா. 2 கொரிந்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. இந்த அப்போஸ்தலனாய் போல் சொல்ற இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், இந்த மகத்துவம் உள்ள
வல்லமை அந்த மகத்துவமுள்ள வல்லமையா எங்களால உண்டாகிறாமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று தேவனால் உண்டாய் இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். முதலே சொல்லலே லூயா. ஆங்கில பைபிள் எல்லாம் சிலதை பார்த்தீங்கன்னா வெளியேற பெற்ற பொக்கிஷம் என்று சொல்லும். ஆக இந்த வல்லமை என்பது எதை காட்டுகிறதுன்னா பரிசுத்தாவினுடைய வல்லமை. முதலே சொல்லலே லூயா. ஆக வெளியேற பெற்றவளாக மாறணும்னா அபிஷேகம் நமக்கு தேவை. அபிஷேகம் இல்லைன்னா நாம் தேவனுடைய பார்வை வெளியேற பெற்றவளாக ஜீவியத்தை வாழ முடியாது. இரத்தத்தினால நமக்கு மீட்பு உண்டாகணும், பரிசுத்தாவினால மீட்பு உண்டாகும். ஒரு சொல்லலே லூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவரை நீங்கள் என்ன செய்யக்கூடாதா? துக்கப்படுத்தாமல் இருக்கு. ஒரு மீட்பு அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்பு, இயேசு கிறிஸ்துடைய அனுப்பின தேவ வல்லமை ஆகிய பரிசுத்தாவினால நமக்கு மீட்பு உண்டானதான் மூணாவது மீட்பு, நித்திய மீட்பு நமக்கு உண்டாகும். முதலே சொல்லலே லூயா. அப்பதான் அந்த வெளியேற பெற்றவர்கள் எழுந்திருக்கத்தக்க, ஒருவேளை மரித்தாலும் கல்லிலிருந்து புறப்படத்தக்க, ஒருவேளை அவர் உயிரோடு இருந்தாலும் மத்திய ஆகாயத்தில் மேகத்தின் மேலே எடுத்துக்கொள்ளக்கூடக்கூடிய வெளியேற பெற்றவளாக தேவன் அவளை எடுத்துக்கொள்வார். மண்பாண்டம் என்பது எதுதான் மண்பாண்டம்? நம்ம சரீரம்தான் மண்பாண்டம். ஒரு அலை சொல்லலே லூயா. சரீரம் மண்பாண்டம். நான் ஒரு மண்பாண்டம் என்று சொல்லுகிறேன். ஏன்னா மண்ணினால் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த பழைய காலத்தில் பாலஸ்தீன தேசத்தில் இந்த மண் சட்டியில் தான் அவங்க அந்த பத்திரங்கள் முக்கியமானதை அதை வச்சு மேலே ஒன்று போட்டு மூடுவாங்கள. அப்போ ஏன் அது வைப்பாங்கன்னா, அது பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு வேளை மழை வந்தாலும் அந்த மழையில் சட்டி மிதக்கத்தான் செய்யும். அது உள்ள நனையாத அளவுக்கு அந்த பத்திரமோ வெளியேற பெற்ற பொருளோ அந்த மண்பாண்டங்களிலே வைத்து பத்திரப்படுத்துவார்களாம். ஒரு சொல்லலே இல்லையா. இன்றைக்கெல்லாம் நிறைய அந்த யூடியூப்பில் பாருங்கள், அந்த புதையில எடுக்கிறவன் பார்த்தா மண் சட்டி தான் பார்க்குறான். அதை ஒடிச்சு பார்த்தானா நிறைய புதையில பார்க்க முடியும். இதே போல் தேவன் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறார், இந்த மண்பாண்டங்களிலே தந்திருக்கிறார். அந்த பொக்கிஷம் வல்லமையான பொக்கிஷம், தேவன் தந்த பொக்கிஷம். அதுதான் தேவன் தந்த அச்சாரம், அதுதான் தேவன் தந்த முத்திரை. பரிசுத்தாவி என்கிற பொக்கிஷத்தை தேவன் இந்த மண்பாண்டங்களிலே தந்திருக்கிறார். அலே சொல்லலே லூயா. ஆக அந்த மண்பாண்டங்களிலே வெளியேற பெற்ற பொருள் பாதுகாப்பதை போல இயேசு வருகிற வரையும் இந்த பொக்கிஷமாகி இந்த அபிஷேகத்தை நம்முடைய மண்பாண்டங்களிலே என்னத்தான் வந்தாலும் அது பத்திரமாய் காத்து கொண்டால், இந்த வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை நீங்கள் நானும் அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் நிறைவை பாதுகாத்து கொண்டால் அவர் வருகிற வெளியேற பெற்றவளாக நாம் எழும்ப முடியும். அலே சொல்லுங்களே லூயா. அதற்காக தான் இயேசு வெளியேறப்பட்ட வித்தாக, வெளியேறப்பட்ட சந்ததியாக, வெளியேறப்பட்ட தானியமாக நம்மை வெளியேற பெற்றவளாக மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை அறிந்து கொள்ளும். இப்போ 1 பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு. அழிந்து போகிற பொன், நல்ல கவனிங்க, இது நம்ம விசுவாச வாழ்க்கை. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். ஆமாம். இப்போ ஒரு அக்னியை சோதிக்கப்படும்னா அது நல்லதா அது கெட்டதா? கெட்ட பொருளானா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த அக்னினாலே தட்டாங்கிட்ட நீ எவ்வளோதான் 23 கார்ட்டை நீங்கள் கொண்டு போனாலும் அவன் சோதிக்காமல் இருக்க மாட்டான். நல்லதா இல்லை என்னதான் கெட்டதான் சோதிக்க தான் செய்யும். நீங்கள் இன்னொரு முறை வைத்தாலும் அவன் தேய்ச்சி தான் பார்ப்பான். அது உலக வழக்கம். ஆக அக்னினால் இந்த பொன் சோதிக்கப்படுவதை போல அதை பார்க்கலும் இன்னைக்கெல்லாம் ₹1,00,000 மேலே தாண்டிச்சு. நிறைய பேர் அதான் வெளியேறி பெற்றதுன்ட்டு எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது மதிப்பில்லாமல் போகும். அந்த காலங்கள் சீக்கிரமாக வரும்.
தகரத்தை போல வீசக்கூடிய நாட்கள் வரும். அப்படிதான் நிறைய வரக்கூடிய நாட்கள் வரும். ஆனால் அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற அது இன்னும் சொல்றாரு, அதிக விலையை பெற்று இருக்கிற உங்கள் விசுவாசம் ஒரு அலே சொல்லலேலுயா. அதிலும் அதிகமாக விலையேற் பெற்றிருக்கிற நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் ஒரு சோதனை வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, அதுக்கு ஒரு பரீட்சை வரும்போது, ஒரு புடமிடுகிற அனுபவம் வரும்போது, யோபு சொல்வான் இல்லையா, அவர் என்னை சோதித்த பின் புடமிட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அந்த விசுவாச பரீட்சையில நிற்காதவர்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்க முடியாது. அந்த சோதனைகள் வரும்போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும், உங்களுக்கு அது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். மகிமையாக உண்டாக காணப்படும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலுயா. நிறைய பேர் விசுவாச பரீட்சையில் நிற்க முடியல. விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். சிலருடைய விசுவாசங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கு. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசமோ பலவீனம் இல்லாத விசுவாசம். அல்லேலூயா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோங்கிறார். சீசர்கள் சொல்றாங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அவங்ககிட்ட விசுவாசம் கிடையாது. ஆக விலையேறப்பட்டது விசுவாசம். ஒரு அலே சொல்லலேலுயா. இந்த விசுவாசத்தை கொண்டு அந்த பொன்னை பார்க்கலும் அதிகமாய் விலையேறப்பட்ட இந்த விசுவாசத்திற்கு ஒரு அக்னி போல சோதனை வந்தால், அந்த சாதராக்கு மேசாக்கு ஆபத்து நேர்க்கு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்னி சோதனை போல வந்தாலும் அவர்கள் அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார்கள். ஒரு அலே சொல்லலேலுயா. தானியேலுக்கு சிங்கத்தின் கவி போல ஒரு சோதனை வந்தாலும் அந்த ஆர்சி பைபிளை பார்க்கணும். அவனை போடுவதற்கு முன்பாகவே 7 நாள் சிங்கத்தை அந்த கபியில பட்டினி போட்டாங்களே. ஏன்னா போனோன்னா அவனை தின்னணும். ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆடு அதில் போடுவாங்களே. அதனால் அந்த தானியேலை அந்த விசுவாச ஜீவியத்தில் சிங்கத்தின் வாயை கட்டு சிங்கத்தின் கபியிலிருந்து வரவும் ராஜாக ஆணையின்படி அந்த தேசத்தார் அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளும்படி அவனுக்குள் இருந்த விலையேற பெற்ற விசுவாசம். அல்லேலூயா. ஆனால் சில சின்ன சோதனைக்கு நிற்க முடியல, சின்ன உபத்தருக்கு நிற்க முடியல, ஓடி பார்க்குறாங்க, நிற்க முடியல. ஆக விசுவாச சோதனைகள் யோபுக்கு வந்துச்சு, யோசேப்புக்கு வந்துச்சு, தாவீதுக்கு வந்துச்சு, இயேசுவுக்கு வந்துச்சு. அவர் விலையேற பெற்றவர்களாக விளங்க பண்ணினார். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிறது விலையேற பெற்ற விசுவாசம். அதாவது உங்களை பார்த்து உங்கள் வீட்டில் எது விலையேறப்பட்டதுன்னா தங்கத்தை சொல்லாதீங்க. எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அதை காட்டிலும் விலையேற்பட்டது. முதலே சொல்லலேலுயா. அவங்க கத்தன விலையேற பெற்ற விசுவாசத்தினாலே தேவன் நம்மை உருவாக்கியனா அவர் விசுவாசம் உள்ளவர், விசுவாசிக்கப்படத்தக்கவர். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். யாரெல்லாம் அவரை விசுவாசிகளை தேடுகிறவர்களுக்கு பலன் தருகிறார் என்கிற தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறதுக்கு பலன் தருகிறார் என்கிற விசுவாசம் உள்ள வாழ்க்கை. அந்த தேவன் அந்த விலையேறப்பட்ட விசுவாசத்தினால பாடுகள் சோதனை வரும்போது அவரை போல தேவன் நம்மை உருவாக்குகிறார். அல்லேலூயா. 1 பேதுருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், இதிலே நீங்க மிகுந்த சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும், அதாவது சந்தோஷம் நம்ம இருக்கு ஆவிகோசம், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாமேங்கிறார். ஒரு அலை சொல்லலேலுயா. நம்ம நினைக்கிறோம் நீங்க சந்தோஷமா இருக்குன்னு நல்லதுதான். ஆனால் விசுவாச போராட்டத்திற்காக நீங்கள் விலையேற பெற்றவர்களாக மாறுவதற்காக, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து ஜெயம் எடுப்பதற்காக துன்பப்படுவது அவசியமாம். உடலே சொல்லலேலுயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்பம் ரொம்ப அவசியம். துன்பப்படுகிற காரியங்கள் தேவனுக்காக, நம்ம தவறு செய்து துன்பப்படுவதில் அல்ல, மற்றவளை துன்பப்படுத்துகிற காரியம் அல்ல, இயேசுவுக்குள்ளாக வளருவதனாலே, சபைக்கு வருவதனாலே, சத்தியத்தின்படி வாழ்வதனால, உபதேசத்தில் நிலைத்திருப்பதனால
வரக்கூடிய எத்தனை துன்பமானாலும் அது வாசிங்க பார்ப்போம். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே இப்போ கொஞ்ச காலம்தான் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். அதுக்கு பின்னாடி தான் அந்த வசனம் சொல்றார், உங்கள் விலையேறப்பட்ட விசுவாசம் புகழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் அதை உங்களை உயர்த்தும். உடலே சொல்லலேலுயா. அது நிரந்தரமான பாடம் அல்ல, நிரந்தரமான துன்பம் அல்ல, கொஞ்ச காலம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இது லேசான உபத்திரவம் அதிகமான கன மகிமை உண்டாக்கும். அல்லே சொல்லலேலுயா. அதிகமான கனத்தை மகிமை உண்டாக்கக்கூடிய விசுவாசம் போராட்ட வரும்போது அந்த விசுவாசத்தில் உறுதியாய் காளைபை போல விசுவாசம் ஆவி உள்ளவளாக நாம் இருக்கோம். அல்லே சொல்லலேலுயா. வெளியேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படும் போது அந்த விசுவாசத்திட்ட விலகாம அவரை போல வெளியேறப்பட்ட சந்ததியாய் மாறுவதற்கு நம்முடைய விசுவாசங்கள் ஒழிந்து போகாதபடி இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண தேவ சமூகத்தில் நான் கேட்குறேன். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசித்து மல்கியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை வாசிங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. கடைசி வராது. ஸ்ரீயின் வித்தாக இருந்தவர் தன்னை போல இருக்கிற ஜனங்களை சந்திப்பதற்கு வராது. பரிசுத்த வித்தாக இருக்கிற இயேசு தன்னை போல பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஜனங்களை சந்திக்க வருகிறார். ராஜரீக வித்தாக இருந்தவர் தன்னை போல ராஜாக்களாக இருக்கிற அப்படி சந்திக்க ஒரு நாள் வரார். தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருந்தவர் தேவ பக்தியில் வைராக்கியம் உள்ளவர்களை சந்திக்க ஒரு நாள் வரார். வெளியேறப்பட்ட வித்தாக இருந்தவர் வெளியேறப்பட்ட ஆவிக்குறைவுகளை சந்திக்க ஒரு நாள் வரார். ஒரு நாளே சொல்லலேலுயா. என் சம்பத்தும் சேர்க்கும் நாளிலே வாசிங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. சேர்க்க கடைசி வரதான் செய்யணும். ஏன்னா அவர்கள் இடத்துல இருக்கணும். சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று. அவர்கள் என்னுடையவளாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகள் கர்த்தர் சொல்கிறாராம். ஒரு அலைய சொல்லலேலுயா. 5 அனுபவத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள் அவர் சேர்க்கும் என்னுடைய சம்பத்து என்னுடையவைகளை நான் சேர்க்கும் போது அவர்கள் பரலோகத்தில் என்னுடையவளாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது தன் குமாரனை கடாட்சிப்பதை போல நான் அவளை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவன இருக்கிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஒரு அலைய சொல்லலேலுயா. அப்பதான் யாருன்னு தெரியும், யார் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அவர்கள் இந்த 5 அனுபவத்தில் இருக்கிறாங்க, யார் இந்த அனுபவத்தில் இல்லை, எந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று அவர் வரும்போது அப்பதான் தெரியும். ஒரு அலைய சொல்லலேலுயா. ஆனாலும் அவருடையவர்கள் அவரோடு சேர்க்கப்படும்படியாக இந்த 5 அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை சீக்கிரமாய் சேர்க்கும்படியாக இயேசு வருகிறார். அல்லே சொல்லுங்களேலுயா. அப்படி எப்படி வர்றாரா? திருடனை போல வருகிறார். ஒரு வீட்டுக்கு வந்தா திருட வந்தா எதை திருடுவேன்? உடஞ்ச நாற்காலியை திருடுவேன். இப்போ அப்படி கொண்டு போகிற ஆளுக்குறாங்க. எது வெளியேற பெற்றதோ அதான் திருடிட்டு. அல்லே சொல்லலேலுயா. பீரோல் நகை நட்டு இருக்கா, அது இருக்கா, பணம் கராஞ்சி நோட்டு, அதில் விலையேற பெற்ற திருடிட்டு. இயேசு வந்து திருடனை போல் வராருன்னா விலையேற பெற்றவைகளை எடுத்து செல்வதற்கு இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஒரு அலைய சொல்லலேலுயா. ஆக அந்த 5 வகை அனுபவத்தோடு வாழ்வதற்கு நானும் இயேசுவை போல விலையேற பெற்றவனாய் விலையேற பெற்ற வாழணும். எனக்கு அப்படியே நீங்கள் எழுமி நின்று ஆண்டு சமூகத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் சோதனை பண்ணுங்க பாப்பா. சோதனை பண்ணி ஆண்டு சமூகத்தில் போடுங்க. இந்த 5 வித காரியங்கள் ஸ்ரீயின் வித்தாக தன்மை போல அவர் மாற்றுவதற்காக வந்ததை போல ஆண்டு சமூகத்தை நோக்கி தீபாலபரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர சோத்திர
சோத்திர ஆண்டவரே. ரீபாலா பாலா பாலா. நன்றி நன்றி நன்றி. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, புதியும் புகழும் போற்றினமும் தூயவர் உமக்கன்றோ. ஆஹா, துதியும் புக சோத்திரமும் தூயவர் கண்டோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விடுதலை பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களா லேவியனா உமக்கென தெரிந்து கொண்டேன். ராஜாக்களா லேவியனா உமக்கென தெரிந்து கொண்டேன். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. எல்லா ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் விலையேறப்பெற்ற வித்து, விலையேறப்பட்ட சந்ததி, எவைகளெல்லாம் விலையேற பெற்றது என்பதை தானிக்க நாங்களும் விலையேற பெற்றவர்களாக மாற கர்த்தர் எங்களோடு கூட அநேக காரியங்களை கர்த்தர் பேசினேன். இந்த விலையேற பெற்றவர்களை எடுத்துக்கொள்ளும்படி சீக்கிரமாய் நீர் வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற தேவ பிள்ளைகளெல்லாம் இந்த சத்தியத்தில் வாழ்ந்து நான் ஒரு விலையேற இயேசுவை போல என்று உணர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் ஸ்ரீயின் வித்தாக தன்னை போல பரிசுத்த வித்தாக பரிசுத்த ஜீவம் செய்ய, ராஜரீக வித்தாக ராஜாக்களாக இருக்க, தேவ பக்தி உள்ள சந்ததியாக பக்தி உள்ளவர்களாக விளங்க பண்ண, விலையேற பெற்றவர்களாக சந்திதாக மாற ஒவ்வொருவரோடு இடைப்படுவீரார். வீடு சேருவரை சமூகம் கூட செல்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலபடி மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் சந்தோஷமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் சதா காலம் என்னை நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய யாவரையும் ஆசீர்வதிப்பார்.